ஹீரோ ஏழை பெண்களுக்காக மலிவு விலையில நாப்கின்ஸ் உருவாக்க முயற்சி பண்றாரு. ஹீரோ தான் பொண்டாட்டி கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக வெங்காயம் வெட்டுறதுக்கு மிஷின், சைக்கிள்ல போறதுக்கு சீட்டுன்னு புதுசா உருவாக்குவாரு. ஹீரோயின் திடீர்னு வெளியே போய் படுக்க ஹீரோ என்னன்னு கேட்டா, எனக்கு ஒரு 5 நாளைக்கு தீட்டு, நான் வீட்டுக்குள்ளார வரக்கூடாது, நீங்க லேடிஸ் விஷயத்துல தலையிடாதீங்கன்னு சொல்றா. ஹீரோவும் சரின்னு போயிட அடுத்த நாள் ஹீரோயின் யூஸ் பண்ற துணியை பார்த்துட்டு, இந்த மாதிரி துணியெல்லாம் நான் சைக்கிள் துடைக்க கூட யூஸ் பண்ண மாட்டேன்னு கடன் எல்லாம் வாங்கி நாப்கின் வாங்கிட்டு வந்து கொடுப்பான். நாப்கினை பார்த்துட்டு அதுல இருக்கிற விலையை பார்த்த உடனே ஹீரோயின் பதட்டப்பட்டு, வீட்டுல இருக்கவங்களே இதெல்லாம் பார்த்தா திட்டுவாங்க, நீ போய் இதை கொடுத்துட்டு வந்துரு அப்படின்னு சொல்றான். ஹீரோவும் வேற வழி இல்லாம கடையில போய் கொடுத்தா அவன் திரும்ப வாங்க மாட்டான். சரின்னு அதை எடுத்துக்கிட்டே வேலைக்கு போனா அங்க ஒரு ஆக்சிடென்ட் நடந்துரும். ஹீரோவும் ரத்தம் வர ஒருத்தருக்கு அழுக்கு துணி வைக்காம இந்த நாப்கினை வச்சு டாக்டர் கிட்ட கூப்பிட்டு போவாரு. இதை பார்த்த டாக்டர் அவனை பாராட்டி, அழுக்கு துணி வச்சுன்னா இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கும், இந்த துணி ரொம்ப சுத்தமானதுன்னு சொல்லுவான். சரின்னு ஹீரோவும் தான் மனைவி இந்த மாதிரி அழுக்கான துணி தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்ல, அதுக்கு டாக்டர் கிராமத்துல இருக்க பொண்ணுங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் பெருசா தெரியறதில்ல, இங்க நிறைய பேர் அழுக்கு துணியையும் ரத்தப்போக்க கட்டுப்படுத்த சாம்பலையும் யூஸ் பண்றாங்க, ரொம்ப கொடுமைன்னு சொல்லுவாரு. இந்த மாதிரி அவங்க யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு பலவிதமான நோயும் குழந்தை பிறக்கிற பாக்கியமும் அவங்களுக்கு விட்டு போகுதுன்னு சொல்லுவாரு. ஏன் இதனால இன்னும் சில பேர் சாக கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல ஹீரோவுக்கு அப்பதான் அதோட முக்கியத்துவம் புரிய ஆரம்பிக்கும்.